வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக டெல்லியில் ஒரு பெரிய பரபரப்பு. சிஜேபி போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தானுங்களே, அந்த போராட்டத்தில் வன்முறை வெடிச்சிருக்கு. அமைதியாக நடந்த போராட்டத்தில் டெல்லி போலீஸு தடியடி நடத்தினதுனால தான் இவ்வளோ பெரிய வன்முறை அப்படின்னு கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? எதிர்கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ். உதயநிதி ஸ்டாலின் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் டெல்லி போலீஸு மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம். முதல்ல அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மாணவர்களே கிடையாது. அவங்கள பார்த்தா மாணவர்கள் மாதிரியே தெரியலை. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துறது, காவல்துறையுடைய வாகனத்தை தள்ளி விடுறது, தரையில் இருக்கக்கூடிய செங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செங்கலை பேத்து அதை கையில் எடுத்து போலீஸ் மேலே தூக்கி வீசுறானுங்க. இவனுங்க மாணவர்களா? இந்த பிரச்சனையை யார் தொடங்கினது தெரியுமா? 20ஆம் தேதி பாராளுமன்றம் நோக்கி பேரணி, பாராளுமன்றத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சிஜேபி அறிவித்தாங்க. பாராளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. இந்த சூழலில் பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியெல்லாம் டெல்லி போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால ஒரு ஸ்பாட்டில் அவங்கள தடுத்து நிறுத்தி, வழக்கம் போல் இங்கே உங்களுடைய போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க, இதை தாண்டி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு டெல்லி போலீஸு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி உள்ளே வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ டெல்லி போலீஸு லத்தியால் ஒரு சில பேரை தாக்கியிருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அபிஜித் திப்கே பேசுகிறான். அப்போது அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு துணை இராணுவ படையை சேர்ந்த ஒரு வீரரை தாக்கியிருக்கு. கிளியராக வீடியோவில் இது தெரியுது. அந்த கும்பல் துணை இராணுவ படையை சேர்ந்த ஒருத்தரை தாக்குனதுனால டெல்லி போலீஸு மற்ற துணை இராணுவ படையை சேர்ந்தவர்கள் அந்த வீரரை காப்பாற்றுறதுக்காக தடியடி நடத்தி அந்த வீரரை காப்பாற்றிருக்காங்க. அவங்க தடியடி நடத்தி அந்த வீரரை காப்பாற்றாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவர் இறந்தே போயிருப்பார். அப்படி ரொம்ப மூர்க்கத்தனமாக, மிருகத்தனமாக தாக்குறானுங்க இவனுங்க மாணவர்களை. இப்போது நீட் தேர்வுக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு இருக்காங்க. நீட் தேர்வில் குளறுபடி நடந்து அந்த எக்ஸாமினேஷனே ரத்து பண்ணி மறுதேர்வை நடத்தி ரிசல்ட்டே வெளியிட்டுட்டாங்க. நீட் ரீடெஸ்ட் ரிசல்ட்டே வெளியிடப்பட்டுருச்சு. ராஜஸ்தானில் மாணவர்கள்லாம் கொண்டாடுறாங்க அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஆனால் இன்னும் உட்காந்து நீட் தேர்வுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கதையை கட்டுறானுங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. ஒருவேளை தர்மேந்திர பிரதானை மோடி பதவியிலிருந்து தூக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா இவனுக்கு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. இவங்களுடைய மோட்டிவ் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கிடையாது, நரேந்திர மோடிக்கு எதிராக. நரேந்திர மோடியை எலக்டோரல் பாலிடிக்ஸில் வீழ்த்தவே முடியலையா? அவரை வீழ்த்துறதுக்காக நிறையா சதி வேலைகள் நடக்குது. வெளிநாடுகளுடைய ஃபண்டெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த FCRA தொடர்பாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் கெடுபிடியாக்குது. வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி இல்லீகலாக எதையும் பண்ண முடியாது இனிமேலாம். ஸோ அதில் கடுப்பான டீப் ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தூண்டுதலில் தான் சிஜேபியே உருவாயிருக்கு. இந்த போராட்டமே அவங்களுடைய உத்தரவு தான் அப்படின்லாம் 1 by 1 பல முக்கிய மீடியாக்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஆக மொத்தம் தர்மேந்திர பிரதான பதவியிலிருந்து விலக்கி வச்சாலும் இவனுங்க அடங்க மாட்டானுங்க. ஏன்னா இவங்களுடைய மோட்டிவ் மோடிக்கு எதிராக. அடுத்து மோடிக்கிட்ட வருவாங்க, மோடி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால டெல்லி போலீஸு துணை இராணுவ படை வீரரை சேர்ந்தவரை காப்பதற்காக தடியடி நடத்தியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு கல்லெல்லாம் எடுத்து அந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸ் தாக்குனதுனால அந்த தடியடியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் நான் பார்க்குறேன். எப்போதும் போல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக இவங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் என்ன நடந்தாலும் கண்மூடித்தனமாக அதை வெல்கம் பண்ணுவாங்களே, அதுதான் நடந்துக்கு இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக ஏன் இப்போ வரைக்கும் சைலண்டாக இருக்குது? இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பின்னணியில் எவ்வளவு சதிகள் நடந்துக்கு இருக்கு, என்னென்ன அவங்க அட்டூழியம் பண்ணிக்கிருக்கானுங்க அப்படிங்கிறத ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அண்ணாமலையை குறை சொல்கிறத மட்டும் கவனத்தை செலுத்தினா மட்டும் பத்தாது. பிரதமர் மோடிக்காக களத்தில் இறங்கணும். இந்நேரம் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்திருந்தா, இல்லை பிஜேபியில் இருந்திருந்தாலோ லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருப்பார். யாரெல்லாம் இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பொலிட்டீஷியன்ஸை வாங்குன்னு வாங்கியிருப்பார். அதில் ஒரு 10% நயினார் கும்பல் தமிழக பாஜக ஏதாவது பண்ணுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை உடைக்க வேண்டியது பாஜக நிர்வாகிகளுடைய கடமை. தொடர்ந்து நம்ம சேனலில் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை பற்றியும் அதன் பின்னணியில் நடக்கக்கூடிய
சதியை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.